இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அருமையான மகிமை டிவி நேயர்களே, உங்களை இந்த செய்தி வேளையிலே வாழ்த்துகிறேன், அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைய செய்திக்காக நம்ம கடந்து செல்வோம். செல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, அருமையான இந்த செய்தி வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய நற்செய்தி தகப்பனே, சொல்லுகிற என்னை பரிசுத்த ஆவினாலே பலப்படுத்துங்க, நிரப்புங்க. என்னுடைய வார்த்தைகள் மாத்திரம் என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரட்டும். அந்த வார்த்தைகள் கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் நிலையில் அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்ற விதமாய் அவருடைய உள்ளத்திலே கிரியை செய்யும்படியாய் பரிசுத்த தேவன் உம்முடைய வார்த்தைகளை நீர் கொடுக்க வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அன்பான நேயர்களே, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா 55 அதிகாரம் 6 வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம், அவரை தேடணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் சமீபமாக இருக்கையில் அவரை கூப்பிடுங்க. சமயம் என்ன? இந்த நேரம் எப்படிப்பட்டது? எப்போ வரும்? நான் தான் ஆண்டவரை தேடிட்டே இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தோல்வியில் தேடிட்டே தான் இருக்கேன். என்னுடைய இயலாமையில் ஆண்டவரை தேடிட்டே தான் இருக்கேன். இப்படிதான் எல்லா பிள்ளையும் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம என்னுடைய வியாதியில் நான் ஆண்டவரை தேடிட்டே இருக்கிறேன். என்னுடைய வறுமையில் நான் ஆண்டவரை தேடிட்டே இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரை தேடிக்கிட்டே இருக்கிறேன். எப்போது ஆண்டவரை நான் உண்மை பார்க்க முடியும்? எப்போது என்னுடைய அருகிலே நீர் வருவேர்? ஒரு கேள்விக்குறியோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு சில சம்பவங்களை நாம் பார்த்துவிட்டு கடந்து செல்வோம். மத்தேயு 20 அதிகாரம் 30 வசனம். மத்தேயு 20 அதிகாரம் 30 வசனத்திலே 2 குருடர்களை பற்றி வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட குருடர்கள் தெரியுமா? வழி அருகே உட்கார்ந்திருந்த குருடர்கள். வீட்டில் உட்கார்ந்துருக்கல, எங்கே தான் உட்கார்ந்துருந்தான்? வழி அருகே உட்கார்ந்துருந்தான். ஏன் ஒன்றும் இயலாது, ஒன்றும் இல்லை. காலையில் விடிஞ்சால் வழி அருகே வந்து உட்காந்துருப்பேன். யாராவது தனக்கு ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்பான். ஆனால் 2 பேருக்கும் ஒரு வாஞ்சை ரொம்ப காலம் இருந்துச்சு, ஒரே இருந்துச்சு. இயேசு பார்க்கணும். அவர் நிறைய அற்புதங்கள் செய்கிறார், நிறைய அடையாளங்களை செய்கிறார். பிணியாளிகளை சுஸ்தப்படுத்துகிறார், குருடரை பார்வை கொடுக்கிறார். குருடருக்கு தொழுநோயாளியை குணப்படுத்துகிறார். முடியாத காரியம். நான் இயேசுவை நான் பார்க்கணும் அப்படி தேடிட்டே இருக்கிறேன். இயேசுவை நான் பார்க்கணும், எங்கே போய் பார்க்கிறது? நிறைய பேர்ட்டு கேட்டிருப்பான், பரா உனக்கு என்ன அப்படி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவருடைய வேலை அவருக்கு, அவர் ஒரு காரியம் தானே அவருக்கு முக்கியம். இப்போ ஒன்று நம்ம புரிந்து கொள்ள வேணும். இயலாதவர்கள் நம்மிடத்திலே எதை கேட்டார்களோ அதை செய்து கொடுப்பதற்கு நம்ம ஆயுதமாயிருக்கோம். சரி, இப்போ சொல்றாங்க, சந்தடி கேட்குது, இயேசு வருகிறார் அப்படி சொல்லி சொல்றாங்க இல்லையா? ஆயுதமாயிட்டோம். அவங்க தேடிட்டு இருக்கானே, அவரை பார்க்கணும், பார்க்க முடியாது, அவரோட பேசணும் அப்படி சொல்லி அவன் ஆயத்தமாகி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்போ அந்த கூட்டங்கள் நெருங்க ஆரம்பிக்கிறது. இயேசு பக்கத்தில் வருகிற போல ஒரு உணர்வு. சத்தம் போட்டான், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். 2 பேரும் சத்தம் போடுறான் இல்லையா? சுற்றிய மக்கள் இருந்தாங்க. ஏய் பேசாமல் இருடா அப்படி சொல்லி அதட்டுனாங்க.
நீ பேசாமல் இருடா அப்படி சொல்லி அதட்டினாங்க. அவன் வாஞ்சியால் இருக்கான், கண்ணு திறக்கணும், பார்வை அடைய வேணும். ஆமாங்க, உலகத்தில் தனிமையாக உட்காந்து அழுது ஜெபிச்சுட்டே இருப்போம், உலகத்தோடு போகும்போது சிரிச்சுட்டே போயிட்டுருப்போம், மக்களோடு நம்ம மிங்கிள் ஆகும்போது சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருப்போம். ஆனால் தனிமையில் உட்காந்து அழுதுட்டுருப்போம். நிறைய மக்களுடைய வாழ்க்கை இருக்குது இல்லையா? தங்களுடைய குறைகளை எண்ணி எண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போது சில சொல்லுவாங்க, நான் கூட கேட்டிருக்கேன், ஆமாம் அப்படி புலம்பிட்டே அலைவான், இப்படி புலம்பிட்டே அலைவான், அவளுக்கு யாரும் சோழியே இல்லை அப்படிம்பாங்க. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். திரும்பவும் சொல்கிறேன்னா, உண்மையிலே அவர்கள் புலம்பினார்களா புலம்பவில்லையா நமக்கு தெரியாது. அன்னாள் தேவாலயத்தில் போய் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்கிறார் இல்லையா? பிரதான ஆசாரியன் ஏலி தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் அழுதுகிட்டே இருக்கு, மாக்கு அழுதுகிட்டே சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. முதல் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கு, உள்ள பேசிக்கிட்டே இருக்கு. பார்த்தான், என்ன குடிகாரி மாதிரி உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கா அப்படி சொல்லி வந்து இல்லையா? சர்த்தனம் நமக்கு தெரியும். எவ்வளோ நேரம் புலம்பிகிட்டு இருப்பாமா? சொன்னேன், நான் மனக்கிலேசம் இல்லை ஸ்திரீ, இந்த பாரத்தை எல்லாம் ஆண்டோடைய சமுதாயத்தில் நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ தான் முகத்தை பார்க்குறான், இப்போ தான் முகத்தை பார்க்கணும். சபை கூடுதலாக தான் முகத்தை பார்க்கணும். ஜட்ஜ்மெண்ட் பேசாதீங்க. நல்லவங்க கெட்டாதவங்க, நம்மக்கிட்ட நல்லா இருக்காங்க, நம்மக்கிட்ட நல்லா இல்லை, பேசாதீங்க. முகத்தை பாருங்கள், எப்படி வராங்கன்னு பாருங்கள். சிரிச்சிட்டு வருவாங்க வெளியே, உள்ளம் வேதனையோடு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த பிள்ளைங்களை குறித்து இல்லையா, தேவ சமூகத்திலே கதறி அழுகிற பிள்ளைகளை குறித்து நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை உங்களுக்கு தீமையாக முடியும். எச்சரிக்கைங்க, இது கவனமாக இருக்கணும். பேசலாம், யாரை வேணாலும் பேசலாம், வாய் தான் இருக்க, என்ன வேணாலும் பேசிக்கலாம். போட்ட வார்த்தை எடுக்க முடியாது. தேவன் கவனமாக இருக்கிறார். ஆரோன் பரிசுத்தவான், அவன் ஒரு தீர்க்கதரிசி. முதல் பிரதான ஆசாரியன் ஆரோன் தான். மோசேக்கு விரோதமாக பேசும்போது என்ன சொன்னார்? மிரியாமை என்ன செய்தார்? இல்லையா? கொடுத்த தண்டனை 8 நாள் அளவுக்கு இருக்கட்டும் சொல்லி போயிட்டார். 7 days or 8 days, ஒரு வாரம் அவன் கஷ்டப்பட்டுன்னு போயிட்டார். ஆண்டோடைய வார்த்தை கடந்து வரும்போது அது சற்று கடினமான வார்த்தையாக. சபை கூடுதல், தாழ்மையோடு இருப்போம். சபைக்கு தாகத்தோடு போகும். குடும்பத்தில் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரிதான், தகப்பனாக இருந்தாலும் சரிதான், தாயாக இருந்தாலும் சரிதான், பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், குடும்பத்திற்குள்ளாக வார்த்தைகள் சாந்தத்தோடு வெளிவருங்க. அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். குடும்பத்தில் நீங்கள் சாதிக்க முடியாததை சபையிலே நீங்கள் சாதிக்க முடியாது. சபையிலே நீங்கள் சாதிக்க முடியாததை ஆண்டவரிடத்தில் நீங்கள் சாதிக்க முடியாது. மிக கவனமாக இருக்க வேண்டும். 4 பேர் 5 பேர் கூடி உட்கார்ந்து யாருக்கு விரோதமாக எதையும் நம்ம பேசக்கூடாது. எனக்கு ஒரு சபையாரை பற்றி தெரியும், வாலிப பையங்க இல்லையா, உட்கார்ந்து தீய ஆவிகளை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உபவாசம் இருந்து சத்தம் போட்டு ஜெபிப்பாங்களா? தீய ஆவி செயல்படலை அப்படி சொல்லி நான் நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். வாலிபருடைய வேலை இதுதான். அருமையான பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள். அதற்காக பேசுகிறான் அப்படிங்கிறாங்க, எல்லாத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவனுக்குள்ளாக 1000 ஏக்கங்கள் இருக்கும். தெரியாமல் பேசுகிறாங்க. இறைவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாமல் பேசுகிறார்கள். என்ன அப்படி சொன்னால், இறைவனுடைய செயல்பாடுகளை குறித்த அந்த அறிவு இல்லை, உணர்வு வேணும். அதான் உணர்வு, அறிவுக்கிட விட உணர்வு வேணும். தேவன் இப்படிப்பட்டவர், இரக்கமுள்ளவர் அல்லவா இல்லையா? அவரை போல நாமும் இரக்கம் காட்ட வேண்டும் அல்லவா? யாரையும் காயப்படுத்தக்கூடாது அல்லவா? எதற்காக தெரியுமா? எனக்கும் ஆசீர்வாதம், பிற்கால சந்ததிக்கும் ஆசீர்வாதம். அதான் சொல்கிறது. ஒரு ஆலோசனை, யாரை குற்றப்படுத்தி காயப்படுத்துவதற்காக அல்ல. தேவனுடைய பிள்ளைகளை அவள் சொன்னா, எல்லாம் ஊற்றிட்டே அப்படி சொன்ன. அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாகவே இருக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. பார்த்தீங்களா?
2 பேரும் கூப்பிடுறான், எல்லாரும் தடுக்கிறாங்க. அதிக சத்தமிட்டு திரும்ப கூப்பிடுறான். இயேசுனுடைய காதலில் விழுந்துட்டு, இயேசுனுடைய காதலில் விழுந்து, இயேசுனுடைய காதலில் விழும் வரைக்கும் பேசணும். கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக இயேசுவினிடத்தில் வந்து பேச வந்திருக்கா, உதவி கேட்க வந்திருக்கா. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மோசமான கடினமான வார்த்தை பாருங்க. இயேசுவுக்கு அந்த கானானிய ஸ்திரீ மேலே ஒரு அக்கறை இல்லைன்னு நினைக்கிங்களா? அன்பு இல்லைன்னு நினைக்கிங்களா? அவளுடைய உள்ளத்தை சோதித்து பாருக்கிறார். இதுக்கு அவள் என்ன பதில் சொல்ல போகிறார்? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்கள் தின்னுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பாருங்க, அந்த தாழ்மை இருக்காது. கானானியர்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு இருந்தது. இஸ்ரவேலரால் நம்ம என்ன செய்ய முடியல, துரத்த முடியலை, கடைசி வரைக்கும் நம்ம அவரோடு கூட இருந்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது இல்லையா? பார்த்தார், வார்த்தையை போட்டு பிடித்தார். சரி நீ போ, உனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். ஆமாங்க, வார்த்தைகள் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கவனித்து கொண்டே இருக்கிறது. அந்த 2 குருடருடைய சத்தம் இயேசு கிறிஸ்துவனுடைய செவியில் ஏறிட்டு, கர்த்தர் இயேசு நின்று கூப்பிட்டார், வாங்கப்பா 2 பேரும் இல்லையா, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேணும், நான் உங்களுக்கு என்ன செய்யணும், கூப்பிட்டீங்களா, என்ன செய்யணும்? ஆண்டவரும் தெரியுமா, அவன் குருடன் தெரியுமா, இன்றைக்கு குணமாக போகிறான் அப்படிங்கிறதும் தெரியும். ஆனாலும் கேட்டார், இந்த வாயாலே கேட்டார். அதான் நீங்கள் ஜெபிக்கணும், என்ன வேணுங்கிறத ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. வருவாருங்க, காத்திருந்து வருவார். பொறுமையாக இருக்கானா? இல்லை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுத்துட்டு அந்த ஆள் திரும்பி போயிட்டானா? இல்லையா? மோசே 80 ஆண்டுகள் காத்திருந்தார். 80 ஆண்டுகள், 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை இல்லையா? தேவனை தரிசிப்பதற்கு கேட்குறார், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவரே, நாங்கள் பார்வையிடணும்ப்பா, என்னுடைய கண்களை திறக்க வேணும் அப்படி சொல்கிறாங்க. இயேசு சொல்கிறார், மனதுருகுகிறார். கேட்டவர்கள், நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் மனதுருகி அவருடைய கண்களை தொடுறார். தொட்டா, ஒரு வார்த்தை சொன்னாலே சொங்கம்மா, தொட்டா இல்லையா, கண்கள் திறக்கப்பட்டது. முடிவு என்ன தெரியுமா? இது கவனம். அவர்கள் பார்வையிடந்து அவருக்கு பின் சென்றார்கள் இல்லையா? பழைய வாழ்க்கைக்கு போகலை, வழியருகே போய் உட்கார போகலை. கவனிச்சிட்டிங்களா? பழைய வாழ்க்கைக்கு போகலை, வழியருகே போய் உட்கார போகலை, பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். அப்போது ஆண்டவர் நமக்கு எனக்கு ஒரு நன்மை செய்யும்போது நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில் என்ன நன்மை செய்யலைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? என்னுடைய வாழ்க்கையில், ஆதிகால வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் பார்த்தேன்னா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கணும். அவ்வளோ நன்மை செய்திருக்கிறேன். அப்போது எனக்கு எல்லா காரியத்தையும் நன்மை செய்துட்டாரா? நிறைய காரியங்களை வச்சுருக்கிறார். எப்படி பொறுமையாக இருக்கா அப்படி பார்க்குறதுக்காக வச்சுருக்கிறார். செய்வாரா? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க. ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க. அப்போ எனக்கு கிடைக்கும், திட்டமாக கிடைக்கும், நான் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கேன். ஒரு உபத்திரம் வருது, என்ன செய்யணும்? முறுமுறுத்துடலாமா? உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள். சரி, பொறுமையாக இருந்தாச்சு. எது வரைக்கும்? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், கிடைக்கும் வரைக்கும். அந்த வார்த்தைகளை பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை பாருங்கள். சாதாரணமான வார்த்தைகள் தான். இறைவன் கொடுக்கிற வார்த்தை, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. பவுலுடைய வார்த்தைகள் எவ்வளவு பெரிய பெரிய வார்த்தைகள் தெரியுமா இல்லையா? அவருக்கு பின் சென்றார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நன்மைகள் கிடைக்கும்போது நாம் என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடிய நம்ம ஒப்படை செய்யணும் அவர்கிட்ட. உலக காரியங்கள் நடத்திட்டே இருப்போம், செய்துகிட்டே இருப்போம். ஆனால் எது ஆண்டவருக்கு இப்போ பிரியமில்லையோ அதையெல்லாம் விட்டுட்டு போயிடணும். திரும்ப நம்ம அதை தொடக்கூடாது இல்லையா? கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். புரிஞ்சுக்கிட்டான், 2 பேரும் தேடிட்டே இருந்தான். சமீபம் வந்தார், கூப்பிட்டுட்டான், விட மாட்டேன்ட்டான். யார் தடுத்தாலும் விட மாட்டேன் அப்படின்ட்டான்.
கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு பின்னால் போயிட்டான். இது ஒரு சம்பவம். இரண்டாம் சம்பவத்தை பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து பார்க்குறோம். 10 கன்னிகைகளை குறித்து சொல்லுகிறார். 10 கன்னிகைகள். 10 கன்னிகைகளை யாரை பார்க்க இருக்காங்க? மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக இருக்காங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது? மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டிய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த 10 கன்னிகைகளும் மணவாளனை சந்திக்க ரொம்ப ஆவலாக இருந்தாங்க இல்லையா? சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் வேதம் எப்படி சொல்லுது தெரியுமா? அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அப்போ நம்மள கொஞ்சம் பேர் புத்தி உள்ளவர்கள், கொஞ்சம் பேர் புத்தி இல்லாதவர்கள். நான் புத்தி உள்ளவே சொல்லி நான் சொல்லிவிட்டு அலைய முடியுமா? ஆடு வச்சுக்கிட்டே இருப்பார். ஏய், நீங்கள் எல்லாம் தவறிட்ட பார்த்தா தவறி இருக்காப்பா, நீ புத்தி உள்ளவன்னு சொல்லிகிட்டு இருக்காத, நான் சொல்லணும் அப்படிங்கிற. யார் புத்தி உள்ளவர்கள், யார் புத்தி இல்லாதவர்கள் எப்போ தெரியும்? இன்னைக்கு தெரியாது, நாளைக்கு தெரியாது, ஒரு நாள் புரியும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் நிற்கும்போது, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் நிற்கும்போது புத்தி உள்ளவர்கள் என்ன செய்தாங்களாம்? கையில் விளக்கு வச்சுருந்தாங்களாம், எண்ணெயும் வச்சுருந்தாங்களாம். புத்தி இல்லாதவர்கள் விளக்கு வச்சுருந்தாங்க, ஆனால் எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை, போதுமான அளவு எண்ணெய் இல்லை. அதான் அவருடைய அந்த ஊமையை பாருங்கள், எவ்வளவு கச்சிதமாக சொல்லுறார் பாருங்க. 10 பேர் வந்துட்டாங்க, மணவாளனை சந்திக்கணும். 5 பேர் புத்தி உள்ளவர்கள் இல்லையா? புத்தி உள்ள ஸ்திரீ தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள். அப்போ புத்தி இல்லாத ஸ்திரீ இல்லையா? வீட்டை சீர்குலைக்க தானே முடியும். ஸ்திரீகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? அப்போ ஸ்திரீ சொன்ன உடனே பெண்களை மட்டுமா குறிக்கு? அவர் மணவாளன். அப்போ நாமெல்லாம் யார்? எல்லா பிள்ளைகளும் இல்லையா? நம்ம எல்லாருமே மணவாட்டிகள் தானே. அவர் தானே மணவாளன். சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆயத்தம் ஆயத்தம் என்று சொல்லுகிறோமே. கோயிலுக்கு போகிறோம், நல்லா வேதம் வாசிக்கிறோம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நல்லா ஜெபிக்கிறோம், போராடி ஜெபிக்கிறோம், அழுது ஜெபிக்கிறோம், பிறருக்காக ஜெபிக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். ஆமாம், 10 பேர் ரெடியாக தான் இருந்தாங்க, எல்லாரும் ரெடியாக தான் இருந்தாங்க. கையில் எண்ணெய் இருந்துச்சு, விளக்கு இருந்துச்சு, கையில் எல்லார் கையிலையும் எண்ணெய் இருக்குது. ஆனால் 5 பேர்கிட்ட இல்லையா எவ்வளோ தான் எண்ணெய் இருந்துச்சு பாருங்கள். நடு இரவு தூங்கிட்டாங்க, இருந்து தூங்கிட்டாங்க. ரொம்ப நேரம் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கு, ரொம்ப நேரம் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கு, எண்ணெய் போயிட்டு நிறையா போயிட்டே இருக்கு, தூங்கிட்டாங்க. திடீர்னு நடு இரவில் மணவாளன் வந்துட்டார், மணவாளன் வருகிறார், ஆயத்தமாகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சந்திக்க ஆயத்தமாகுங்கள். எல்லாரும் ஹரிபரியாக எழுந்திரிச்சாங்க. 5 பேர் விளக்கு நல்லா எரிஞ்சிட்ருக்கு, 5 பேர் விளக்கு அப்படியே ஆடிட்டுருக்கு. எல்லாம் பார்த்தீங்களா? எல்லாம் பார்த்தீங்களா? தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளில் நம்முடைய விளக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இப்போ இந்த 5 பேரும் பார்த்துருப்பாங்க, உன்னை மாதிரி நானும் ஜெபிச்சேன், உன்னை மாதிரி தான் நான் ஆயத்தமானேன், உன்னை மாதிரி தான் நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, உன்னை மாதிரி தான் விளக்கு வச்சுருக்கேன், உன்னை மாதிரி தான் இந்த எண்ணெய்க்கு குப்பியை வச்சுருக்கேன், உன்னை மாதிரி தான் நான் என் விளக்கு எரிஞ்சிட்டேன், இது வரைக்கும் எரிஞ்சிட்டே இருந்துச்சேன், இது வரைக்கும் எரிஞ்சுதே. மணவாளன் வரும்போது எனக்கு எண்ணெய் இல்லை, கொஞ்சம் எண்ணெய் கொடு, உங்களுக்கும் எங்களுக்கும் போதுமானதாக இல்லாதபடி ஆகி விடாதபடி போங்க, விற்கிறவன்ட்ட போய் வாங்கிட்டு வாங்க. யார் வித்துட்டு அவன்கிட்ட போய் வாங்கிட்டு கொடுக்க முடியாது. முக்கியம் என்னுடைய வாழ்க்கை முக்கியம். ஆமாம், செய்திகள் நம்ம கேட்டுகிட்டே தான் இருக்கிறோம், நிறைய செய்தி கேட்குறோம். ஏன் செய்தி முக்கியம் நான் சொல்ல வரல, நம்ம நிறைய செய்தி கேட்டுட்டோம் இல்லையா? நிறைய செய்தி கேட்டுட்டோம், எல்லாம் நம்முடைய மூலையில் அப்படியே ஏறி இருக்குது. ஏன் செய்தி கேட்குறோம்? என்றைக்கா ஒரு பிரச்சனை வரும்போது அந்த செய்தி பயன்படும். ஒரு நல்ல ஒரு குடும்பம் இருந்தாங்களாம் பார்த்துடுங்க, அருமையான குடும்பம். அந்த புருஷன் என்ன செய்வாரான் தெரியுமா? டெய்லி குடிச்சிட்டே வந்துடுவார், வந்து பெண்டாட்டிப்பட்டு நல்லா உதைப்பார். எல்லாம் உதச்சி முடித்த பிறகு அவர் டயர்ட் ஆகிடுவார். இந்த அம்மா உட்காந்து ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிச்சுட்டே இருப்பாங்களாம். எழுச்சி திரும்ப 2 மிதிச்சு திரும்ப படுத்துட்டு, அதுக்கு மேலே அவருக்கு வேலை கிடையாது இல்லையா? நான் ரொம்ப சின்ன வயசில் இந்த கதையை நான் கேட்டிருக்கேன். அப்போ ஒரு நாள் இவர் வியாபாரத்தை போய்ட்டு
நடு இரவு திரும்பி வர. திரும்பி வரும்போது நடுக்காடு, இப்போ தான் எல்லா இடமும் வெளிச்சம் எல்லாமே இருக்குது இல்லையா. ஒரு 60, 70, 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி சும்மா கும்மிருட்டாக இருக்கும், காடு மேடுபள்ளமாக இருக்கும், ஒத்தடி பாதை தான் இருக்கும். இவருக்கு நடு இரவு, அமாவாசை இரவு, சுற்றி ஒரே சத்தம், பிசாசு கூண்ட மாதிரி சத்தம். பயம் கொடுத்து வச்சு வெடவெடுத்து போனார். ஒரே ஒரு நம்பிக்கை, என்னுடைய மனைவி ஒரு ஆண்டவரை கும்பிடுவாள அப்படி சொல்லிட்டு கிராஸ் போட்டார். என் மனைவியினுடைய தெய்வமே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கிராஸ் போட்டு சுற்றி ஒரு லைன் போட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டார். சொன்ன ஒரே வார்த்தை தான், மனைவியின் தெய்வமே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சத்தம், அந்த பயங்கரம் எதுவுமே இப்போ இல்லை. அப்படியே வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்த மனுஷன் மனைவி எழுப்பி அடிக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் முழங்கால் போட்டு ஜெபிக்க சொல்கிறார். நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறார். ஆமாம், தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? எப்படி இருக்கிறோம் நம்ம? ஒரு வார்த்தை கூட ஒவ்வொருவரையும், உங்களுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு செயல்பாடு கூட ஒருவருக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 5 பேர் அதை புரிந்து கொள்ளாமல் போயிட்டாங்களே, நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமா? புரிந்து வாழ்கிறோமா, புரியாமல் வாழ்கிறோமா? கிறிஸ்தவ வாழ்வு புரிந்து வாழ்வது. யாரை புரிந்து வாழ்வது? ஆண்டவரை புரிந்து வாழ்வது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை புரிந்து வாழ்வது, அவருடைய அன்பை அறிந்து வாழ்வது. கடைசியில் மணவாளன் வந்துட்டார். வந்த உடனே 5 பேர் எண்ணெய் வாங்க போயிட்டாங்க. மீது 5 பேர் என்ன செய்கிறாங்க? நம்ம மணவாளனை சந்திக்க ரெடி ஆகிறாங்க. ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. இப்போ வாங்க போனவனுங்க வராங்க. வந்து ஒரே ஆண்டவரே எங்களுக்கு திறங்க சொல்லும்போது திறக்கலை. கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். சமீபமாக வந்தார், இவங்க வெளியே போயிட்டாங்க. நல்லா கவனிச்சிடுங்க. ஆண்டவர் சமீபமாக வரும்போது, மணவாளன் சமீபமாக வரும்போது இவங்க வெளியே போயிட்டாங்க, வேற அலுவலாக போய்விட்டார்கள். தேவனுக்காக காத்திருந்தவர்கள் தான் இந்த லிஸ்ட்டில் நாம் இருக்கிறோமா? யோசிப்போம். கதவு அடைபட்டு போகும். 3வது ஒரு காரியம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் ஒரு சில காரியத்தை சொல்லிட்டு நம்ம கடந்து போவோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எலியாவை பற்றி வேதம் சொல்லுகிறது. எலியா எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. எப்படி வல்லமையான தீர்க்கதரிசி அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்வது? இயேசு தன்னுடைய வாழ்நாளில் ஒரு மலையில் போய் நிற்கிறாரு. பேதுரு, யோவான், யாக்கோபு கூட இருக்கிறாங்க. இயேசுவோடு கூட 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. யார் தெரியுமா? மோசே, எலியா. அப்போ எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்க, எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்க. அப்படிப்பட்ட எலியா அவன் வாழ்ந்த நாட்களில் ஆகாப் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தான். அவனுடைய மனைவி ஏசபேல் நிமித்தமாக அவன் இஸ்ரவேல் தேவனை புறம்பே தள்ளிவிட்டு பாகாலை பின்பற்றுகிறவனாக இருந்தான். எலியா தீர்க்கதரிசி அவனோடு போராடுகிறான். அவனால் திருத்த முடியலை. 3 ஆண்டுகள் இல்லையா, மழையே பெய்யாதப்பா அப்படி சொல்லிட்டு போயிட்டான். மீண்டுமாக வருகிறான், மழை பெய்யும் அப்படி சொல்லி சொல்கிறான். ஏசபேல் இந்த எலியா தீர்க்கதரிசி கொல்லுவதற்கு அவள் ஆயத்தமாக இருக்கிறாள். அப்போது அவன் பார்க்குறான், இஸ்ரேல் ஜனங்களையும் பார்க்குறான், ஆகாப் ராஜாவும் பார்க்குறான். ஆகாப் ராஜா இஸ்ரேல் ஜனங்களை எப்படி வச்சிருந்தா தெரியுமா? இஸ்ரவேலின் தெய்வம் அதை காட்டிலும் பாகாலின் தெய்வமே பெரியது அப்படி தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா பாகாலுக்கு எல்லா இடமும் பலிபீடங்கள் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனை வணங்குவதே கிடையாது, அப்படி தான் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்க யோசித்தான். என்ன செய்தான் தெரியுமா? இஸ்ரவேல் தெய்வமா பாகாலின் தெய்வமா? சொல்கிறான் பாருங்க. நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் அப்படி சொல்லி சொல்கிறான்.
அந்த அளவுக்கு அந்த நாட்களில் இஸ்ரேல் ஜனங்கள் மோசமாக போயிட்டாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? கடைசியில் அவங்க ஜெபம் பண்ணான் பாருங்கள், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் இந்த இருதயத்தை தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். கண்டடையத்தக்க சமயத்தில் ஆண்டவரை தேடணும் இல்லையா? அவன் செலுத்திய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். 3 நபர்கள் பார்வையடைந்த 2 குருடர்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். ஆயத்தமாக இருந்த 5 கன்னியர்கள் மணவாளனோடு கூட கல்யாண விருந்துக்குள் பிரவேசித்தார்கள். கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்த எலியா, நல்ல கவனிங்க, கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்த எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான் என்று வேதம் சொல்லும். சுழல் காற்றிலே இல்லையா, கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்க தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்துவ வாழ்வு கவனமாக பின்பற்றுங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் எதையும் நம்ம இழந்து போகக்கூடாது, யாரையும் இழந்து போகக்கூடாது. நம்முடைய நித்திய ஜீவனை சுதந்திரிக்கத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பில் உறுதியாயிருங்கள், கவனமாயிருங்கள், ரட்சிப்பிலே நிலைத்திருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, அருமையான இந்த செய்தி வேலைக்காக, ஜெப வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, கேட்ட சத்தியங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் கிரியை செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் அவர்களை ஆண்டவரை ஆளுகை செய்ய வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகளுடைய வாழ்விலிருந்து இந்த வசனங்களை பிசாசானவன் எடுத்து விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.